முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக சென்னையில் 2 நாட்களாக பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பிய நிலையில் இயல்பு நிலை திரும்பியது. ஈரான் போர் காரணமாக எல்பிஜி வரத்து குறைவால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம் உருவானது. இதனையடுத்து கிடைத்த பொருட்களில் பலரும் முண்டியடித்து எரிபொருளை நிரப்பிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பும் நிலையம் மூடப்பட்டதால் ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். பெட்ரோல் டீசல் விலையை விட வாகனங்களுக்கான எரிவாயுவின் விலை குறைவு என்பதால் கார்கள், ஆட்டோக்களை அதிகம் எரிவாயுவில் இயக்கி வருகின்றனர். வாகன எரிவாயு தட்டுப்பாட்டால் நிலையம் மூடப்பட்டதால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விளைநிலத்தில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்தில் இருந்து வெளியேறிய யானை அலுக்குடி மூலவாய்க்கால் முருகன் கோவில் அருகே சுற்றித் திரிந்து தற்பொழுது வரப்பருத்திக்காடு விளைநிலத்தில் முகாமிட்டுள்ளது. யானையை வனத்திற்குள் அனுப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஊருக்குள் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் மக்கள் தேவையின்றி நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் குறிஞ்சிகுளம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 7 கிராம மக்கள் இணைந்து நடத்தும் நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. தேரில் அம்மன் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஜருகுமலையில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் மலையடிவார மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வனப்பகுதிகளில் செடி கொடிகள் காய்ந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்நிலையில் ஜருகுமலை மற்றும் நாமமலை பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 14 தமிழக மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். கடந்த ஜனவரி மாதம் நாகை மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 14 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். 14 பேரையும் வரவேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் 1001 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மைக்காக நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் மனு அளித்த நிலையில் 2 மணி நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா வழங்கினார். சூளகிரியைச் சேர்ந்த சங்கீதா 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாமல் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதியிடம் வீட்டுமனை பட்டா கோரி சங்கீதா மனு அளித்தார். அதனை பரிசீலனை செய்ய உத்தரவிட்டதை அடுத்து குறுகிய நேரத்தில் பட்டா வழங்கப்பட்டது. காரைக்குடியில் களம் காணும் சீமான் இன்று அங்கு பரப்புரையை தொடங்குகிறார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் போட்டியிடும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் சீமான் களம் காண்கிறார். இந்த நிலையில் காரைக்குடி தொகுதியில் இன்று நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். காலை 11 மணிக்கு தேவகோட்டையில் ஜமாத் அமைப்பினரை சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபாடு மேற்கொள்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே இருசக்கர வாகனங்கள் வைத்திருந்த குடோனில் தீப்பிடித்து எரிந்தது. ஜனப்பன் சத்திரத்தில் அசோக்குமார் என்பவருக்கு சொந்தமான குடோனில் காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட 101 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஏராளமான வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. தமிழகத்தில் முதன்முறையாக முதுமலை யானைகள் முகாமில் கும்கி யானையை கொண்டு ஸ்பிரிங் இரும்பு குழாய் மூலம் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. கும்கி யானை குழாயை துதிகையால் தள்ளி காலால் மிதித்து சேதப்படுத்தினாலும் குழாய் உடையாமல் ஸ்பிரிங் மூலம் தானாக மீண்டும் நேரான நிலைக்கு வரும் நிலையில் இந்த புதிய முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூடலூர் மற்றும் சுற்றியுள்ள 30 இடங்களில் ஸ்பிரிங் இரும்பு குழாய்களை பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது.